ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவையை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் நல்லா அரைச்சிட்டேன். இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது கூட நான் ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்துட்டு நம்ம ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. அது ரவை போட்டிருக்கனால உங்களுக்கு இன்னும் கெட்டி ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே நம்ம மூடி விட்டு ஊற விட்டுறலாம். இப்போ இது கூட வந்துட்டு நான் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு வந்துட்டு இட்லி மாவு வந்து ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரவை சேர்த்தனால அது கொஞ்சம் கெட்டியாக இருந்திருக்கும். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளும் ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வந்துட்டு சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. மிளகாத்தூளுக்கு பதிலாக இட்லி பொடி கூட லைட்டாக தூவிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஸோ இதை மூடி வச்சு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி திருப்பி விட்டு நம்ம இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். நம்ம எப்போதும் இட்லி தோசை அதே ரிப்பீட்டடாக பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்மளுக்கு மாவு இல்லாத டைமில் கூட இதையும் செய்யலாம். ஒரு கப் ரவை, கோதுமை மாவு, அரிசி மாவு 3 இருந்துச்சுன்னா போதும். சூப்பராக நம்ம வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம். இது மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா கிட்ஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா கார சட்னி எது வேணால் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி கார சட்னி தான் செஞ்சேன். ஸோ இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.